நல்லா டேஸ்டியான காரசாரமான ஒரு முருங்கைக்காய் தொக்கு. மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தோட்டத்தில் காய்ச்ச முருங்கைக்காவை 2 பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. நமக்கு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும், டேஸ்ட்டும் அடி தூளாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வெந்து முருங்கைக்காய் வெடித்து வரும்போது அந்த கிரேவியோட சுட சுட சாதம் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி.